ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராமு, ஷேர்சாட்டு ஸோ இந்த 3த்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேருந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது. இந்த 3 ஆப்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பீங்க. அந்த போஸ்ட்டை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி தான் A to Z வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரே வீடியோவில் ஃபேஸ்புக்கில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அதே போல் ஷேர்சாட்டு, இன்ஸ்டாகிராம் இது 3த்து பற்றியுமே வந்து பார்த்தா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க. அந்த போஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேருந்து எப்படி பப்ளிக்காக மாற்றுறது, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எப்படி பப்ளிக்காக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி A to Z எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அதே போல் பப்ளிக்லேருந்து ப்ரைவேட்டாக நீங்கள் கூட மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு தனி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு போஸ்ட் போட்ட பிறகு அந்த போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஃபேஸ்புக் பற்றி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உலக உருண்டை மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி உலக உருண்டை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பப்ளிக்கில் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. பப்ளிக் இருக்கிறது என்ன ப்ரோ அர்த்தம் அப்படின்னு கேட்பீங்க. பப்ளிக் இருக்குன்னா இப்போ இந்த போஸ்டோட லிங்க் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதாவது இந்த 3 புள்ளியை தொடுங்க. 3 புள்ளியை டச் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி லிங்க் இருக்கும். அந்த காப்பி லிங்கை டச் பண்ணி நீங்கள் யாருக்கு லிங்க் அனுப்பினாலுமே, இந்த லிங்க் யாருக்கு அனுப்பினாலுமே அந்த லிங்க்கை அவங்க டச் பண்ணி உள்ளே வந்தாங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டை அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு சொல்லுவாங்க. அதாவது பப்ளிக்னா யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. அதுதான் பப்ளிக். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கில் இருக்கக்கூடாது. ஃபேஸ்புக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லாக்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரொஃபைல் லாக்கில் உங்களுடைய ப்ரொஃபைல் லாக்கில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுடைய போஸ்ட்டோ உங்களையே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். மற்றபடி வந்து மற்றவங்க எந்த யாருமே பார்க்க முடியாது. நீங்கள் அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய வெறும் லோகோ மட்டும் பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் போட்ட போஸ்ட் எதுவுமே பார்க்க முடியாது. அதே போல் இந்த லிங்க்கு அவங்ககிட்ட இருக்குது. இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அதை டச் பண்ணி உள்ளே வந்தால் கூட அவங்களால பார்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபேஸ்புக் வந்துடுங்க. ஃபேஸ்புக் வந்துட்டு இங்கே மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணுற பிறகு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணணும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணுற பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ப்ரொஃபைல் லாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஆடியன்ஸ் அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்குல்ல, அதில் ப்ரொஃபைல் லாக்கிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொஃபைல் லாக்கிங்கை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க லாக் யுவர் ப்ரொஃபைல்னு இருக்கும். இந்த லாக் யுவர் ப்ரொஃபைல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் லாக் ஆகிடுங்க. ஸோ லாக் ஆகிடுச்சுன்னு என்ன ப்ரோ கேட்குறீங்களா? ஒன்றுமே ஆகாது. உங்களுடைய அக்கௌண்ட்டை உங்களோட அனுமதி இல்லாமல் யாருமே உள்ளே வரவே முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுடைய போஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்டுடைய லிஸ்ட்டு எல்லாமே பார்க்க முடியும். மற்றபடி யாருமே பார்க்க முடியாது. பப்ளிக் யாருமே அதரோட பீப்புள் யாரும் உள்ளே வர முடியாது சரிங்களா. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் யுவர் ப்ரொஃபைல், அதாவது யூ லாக்டு யுவர் ப்ரொஃபைல் இருக்குது. யாருமே பார்க்க முடியாது. அதே போல் நீங்கள் போட்ட போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷோ ஆகாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் ஷோ ஆகும். இங்கே பாருங்கள் இங்கே லோகோ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி 2 மனுஷங்க அங்கே நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் லாக்கில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இந்த லிங்க்கை, அதாவது இந்த போஸ்ட் லிங்க் யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலுமே அவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓப்பன் ஆகாது. உங்களோட ப்ரொஃபைல் லாக்கு மட்டும்தான் வரும். ஓகேங்களா. அப்போ இது எப்படி ப்ரோ சேஞ்ச் பண்ணி கேட்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு பிறகு உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் லாக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அந்த ப்ரொஃபைல் லாக்கிங் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. யூ லாக்டு யுவர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. சி யுவர் ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அன்லாக் ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ திரும்பி கூட டெமோ பண்ணி காட்டுற பாருங்கள். இது கொடுத்தாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு பழைய அப்டேட்லேயே கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கை அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கீழே அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை நான் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க அன்லாக்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த அன்லாக்கை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா கீழே அன்லாக் யுவர் ப்ரொஃபைல்னு இருக்கும். அந்த அன்லாக் யுவர் ப்ரொஃபைல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரொஃபைல் அன்லாக் எடுத்துக்கும். அப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. திரும்பி நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். உலக உருண்டை ஷோ ஆகும். உலக உருண்டை என்னது, பப்ளிக்கில் இருக்குது. அப்போ இந்த லிங்க்கை யார் வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் சரிங்களா. உங்கள் ஃபோட்டோஸு, உங்கள் வீடியோஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அனுமதி இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அர்த்தம். அப்போது நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை என்னோடய போஸ்ட் யார் பார்த்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேஸ்புக்கில் ப்ரோ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன் சரிங்களா. நான் ஃப்ரெண்ட்ஸில் போட்டேன். இப்போ எல்லாத்தையும் நான் ப்ரைவேட்லேருந்து அதாவது ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பப்ளிக்காக மாற்றணும், ஒரே நிமிஷத்தில் மாற்றணும். அதுக்காச்சும் ஐடியா இருப்பேன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஐடியா இருக்குது. ஒன்றுமே இல்லை. செட்டிங்ஸ் வந்துடுங்க. செட்டிங்ஸ் வந்துட்ட பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே யுவர் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும்.
அந்த யுவர் ஆக்டிவிட்டியில் ஆக்டிவேட் லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி லாக் மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு யுவர் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டியை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டும் இருக்கும். போஸ்ட்டுக்கே மேனேஜ் போஸ்ட் இருக்கும். அந்த மேனேஜ் போஸ்ட்டை டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய போஸ்ட் ஷோ ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கங்களேன், இங்கே பாருங்கள் ஃபில்டர்ஸ்னு ஒன்று இருக்குங்களே, அந்த ஃபில்டர்ஸை டச் பண்ணிட்டு ஆளில் கொடுத்துருங்க. ஆளில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து இந்தமாரி நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் 2வது ஆப்ஷன் தான் கொடுக்கணும். யுவர் போஸ்ட் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. டச் பண்ணிட்டீங்களா நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே அங்கே வந்துடும். இங்கே மேலே ஒரு ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆள் இருக்கு இல்லையா, அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 புள்ளி கொடுத்துருப்பாங்க இங்கே. அந்த 3 புள்ளியை நீங்கள் டச் பண்ணுங்கள். 3 புள்ளியை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆடியன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த சேஞ்ச் ஆடியன்ஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி சேஞ்ச் ஆடியன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் அப்படி பண்ண கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சேஞ்ச் நீ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பப்ளிக்காக மாறிடும். சரிங்களா? அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பப்ளிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஃபேஸ்புக்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட ப்ரொஃபைலில் லாக்கில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் லாக்கில் இருந்து ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆகும். பப்ளிக்கில் போஸ்ட் ஆகாது. அப்போ உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ப்ரொஃபைல் லாக்கில் இருக்கக்கூடாது. லாக்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இது வந்து போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உலக உரண்டில் இருக்காதுங்க. வெறும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது எப்படி ப்ரோ எடிட் பண்ணுறது கேட்பீங்க. எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போட்டிருப்பீங்களா, அந்த போஸ்ட் வந்துருங்க. போஸ்ட் வந்துட்டா பிறகு இங்கே பாருங்கள் ஒரு 3 புள்ளி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 புள்ளியை டச் பண்ணுங்கள். 3 புள்ளியை டச் பண்ணிட்டீங்கன்னா எடிட் போஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த எடிட் போட்ட டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மேலே என்ன எழுதுனீங்களோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வேறாச்சும் எழுதுனா கூட எழுதிக்கலாம். என்ன வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எழுதுறது நீங்கள் தாராளமாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எடிட்டில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஒரு கேன்சல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களா, அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் ஒரு ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். ஃபோட்டோ டச் பண்ணினா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ வரும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ டச் பண்ணிட்டு மேலே சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அவ்வளோதான் விஷயமே. சரிங்களா? அப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற கண்டென்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்கில். சரிங்களா? ஆனால் ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் இந்த வந்து ஃபெசிலிட்டி இருக்குது. மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை. சரிங்களா? அப்போ ஃபேஸ்புக்கை பொறுத்து உங்களுக்கு A to Z நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட வாட்ஸ்அப் இருக்கு மெசேஜ் பண்ணால் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? அப்போ ஃபேஸ்புக்கில் என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரொஃபைல் லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கா பார்க்கணும். ப்ரொஃபைல் லாக்கில் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்த உடனே ஷோ ஆகிடும். யுவர் ப்ரொஃபைல் ஹாஸ் பீன் லாக்குன்னு இருக்கும். ப்ரொஃபைல் லாக்குன்னா சிம்பிளாக விஷயம் என்னென்னா, மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தவிர இப்போ நான் போகிறேன் ரோட்டில் நான் போகிறேன், என்கிட்ட இந்த ஃபேஸ்புக் லிங்க் என்கிட்ட கொடுக்குறீங்க, நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் வந்து எனக்கு ஓப்பன் ஆகாது. எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. உங்களுடைய போஸ்ட் என்னால் எதுவுமே பார்க்க முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லாக். சரிங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட்னு சொல்லலாம். ஆனால் ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் லாக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதை நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸை போயிட்டு உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு ப்ரொஃபைல் லாக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் லாக்கிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறதா இருந்தால் லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இங்கே லாக் கொடுத்தாலும் லாக் ஆகிடும், திரும்பி அன்லாக் கொடுத்தா அன்லாக் ஆகிடும். சரிங்களா? லாக் பண்ணிங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டை ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்கள் போடுற போஸ்ட் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸில் தான் போகும். அன்லாக்கில் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே அந்த போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். உங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட். இதுதாங்க விஷயம். அதே போல் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுறது கண்டென்ட் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி எடிட் போஸ்ட் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம ஃபேஸ்புக் பற்றி ஃபுல்லாக A to Z வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தியாச்சு. சரிங்களா? அடுத்தது தான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராம் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன விஷயம்னு வச்சுங்களேன், ஒரு சிம்பிளான விஷயம் தான். இப்போ ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்காக சேஞ்ச் பண்ணும். இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் இதை வந்து வந்துருங்க. ஸோ வந்துட்டு செட்டிங்ஸ் போங்க. ஸோ இங்கே மேலே இங்கே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கன்னா இன்ஸ்டாகிராம் உள்ளே வந்துட்டேன். இன்ஸ்டாகிராம் உள்ளே வந்துட்ட பிறகு இந்த மாதிரி காமிக்கும். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் அக்கௌண்ட் ப்ரைவசின்னு ஒன்று இருக்கா, அந்த அக்கௌண்ட் ப்ரைவசியை டச் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ப்ரைவசி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ரைவேட் அக்கௌண்ட் ஈக்குவல் டு ஆன் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு சுவிட்ச் டு ப்ரைவேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஆகிடும். ப்ரைவேட்னா ஒன்றுமே கிடையாதுங்க. எந்த மாதிரி ஷோ ஆகும் உங்களுக்கு, நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ ப்ரைவேட் நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ உங்கள் ப்ரொஃபைலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட போஸ்ட்டு, இப்போ நீங்கள் இந்த இதை வந்து போஸ்ட்டு போட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த போஸ்ட் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த லிங்க்கை அவங்களுக்கு காப்பி பண்ணி நான் ஷேர் பண்ணி இந்த போஸ்ட் நீ ஓப்பன் பண்ணி பார்ப்பான்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுன்னா இந்தமாரி தான் அவங்களுக்கு வந்து வரும். திஸ் அக்கௌண்ட் இஸ் ப்ரைவேட் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும்.
நீங்கள் அக்கௌண்ட்டை ப்ரைவேட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஒருவேளை அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் நீங்கள் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஓப்பன் ஆகும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அவங்க இல்லை, வேறு யாரும் பப்ளிக் இல்லை, அவங்க வந்து அதர் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஓப்பன் ஆகாது, ப்ரைவேட் மட்டும் தான் காமிக்கும். அப்போ அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் அக்கௌண்ட் ப்ரைவசி உள்ள போயிட்டு நீங்கள் அந்த ப்ரைவேட் அக்கௌண்ட் போயிட்டு ஸ்விட்ச் டு பப்ளிக் நீங்கள் கொடுத்துடணும். ஸ்விட்ச் டு பப்ளிக் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யார் வேணாலும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் உங்களை ஃபாலோ பண்ணுறா எல்லாமே வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளான விஷயம் ப்ரைவேட்டில் இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க யாருமே உங்கள் அக்கௌண்ட் உள்ள இருக்கிற போஸ்ட்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். லிங்க் எடுத்து கொடுத்தா கூட, லிங்க்கை ஷேர் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு அது மட்டும் தான் ஷோ ஆகும். சரிங்களா? இதுவே பப்ளிக் இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் வந்து உங்கள் போஸ்ட்டை பார்க்கலாம். சரிங்களா? யார் வேணாலும் உங்களை ஃபாலோ பண்ணலாம், லைக் பண்ணலாம், எல்லாமே வந்து பண்ணலாம். சரிங்களா? அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேருந்து எப்படி பப்ளிக்காக மாற்றுது, பப்ளிக்லேருந்து எப்படி ப்ரைவேட்டாக மாற்ற சொல்லி கொடுத்துட்டேன். அதே போல் போஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது கேட்பீங்க. நீங்கள் போட்ட போஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு இங்கே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு எடிட் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எடிட் போஸ்ட்டை நீங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃபோட்டோவோ வேறு எதுவுமே உங்களால் எடிட் பண்ண முடியாது. எழுத்து மட்டும் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அவ்வளோதாங்க விஷயம். அப்போ இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு எழுத்து மட்டும் தான் எடிட் பண்ண முடியும், ஃபோட்டோ எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் பார்த்தோம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தோம். அடுத்ததாக லாஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் சேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஷேர் சேட்டில் சிம்பிளான விஷயம் தாங்க. ஸோ பார்த்துலாமா? ஸோ ஷேர் சேட் ஓப்பன் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகிட்ட பிறகு நீங்கள் உங்கள் போஸ்ட் போட்டது எல்லாமே ஷோ ஆகும். இப்போ மெயின் பேஜில் வந்துட்ட பிறகு உங்களுக்கு மேலே ரைட் சைடில் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருப்பான். அந்த ஆளை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரைவசி செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரைவசி செட்டிங்ஸை டச் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் டச் பண்ணுற பிறகு ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள், மேக் அக்கௌண்ட் ப்ரைவேட் இருக்கும். அது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் ப்ரைவேட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் பப்ளிக்கில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்குது அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட் போட்டாலுமே மற்றவங்க யாருமே பார்க்க முடியாது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை தவிர, ஷேர் சேட்டில் ஃப்ரெண்ட்ஸை தவிர மற்றவங்க பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்க முடியாது. இதுவே அந்த ஆப்ஷன் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க, ப்ரைவேட் இல்லாமல் பப்ளிக் இருக்குது அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ மஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்க. அதே போல் ஷேர் சேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியாது, ஒன்லி டெலிட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்டில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் சேட்டு, இன்ஸ்டாகிராமு, அதேபோல் ஃபேஸ்புக் இது மூணுத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேருந்து எப்படி பப்ளிக்காக மாற்றணும், எப்படி ஒரு போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இதில் எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோக்கி வருங்க. ஸோ அடுத்த விஷயம் அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பை.